நிற்போம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திரு இதயமே, நீரே எங்கள் சரணத்தில் ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனைகளில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியாக இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சித்தமில்லாமல் எங்களுக்கு அருள் புரியும்.
திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதிமுக திருப்பலி வழியாக தந்தையோடும் தூய ஆவியாரோடும் ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை கற்பழித்து என் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். Good morning. திருத்திருவள்ளியிலிருந்து நம்மிடமாக ராபர்ட் கென்னடி, ஜெயச்சந்திரன், மெலிட்டோ வரன் குடும்பத்தினர்கள் நம்மிடத்திலாகவும் மரித்த விக்டர் தியோஸ், எலிசபெத் குளோரா, செல்வமேரி, சிங்கராஜ், தோரிஸ், ஜசிந்தா, வின்சென்ட், ஜெகதீஷுடைய ஆண்களுக்காக திருவிழை ஒப்படைக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நண்பரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை முக்கியத்துவம் நம்ம கொடுத்து நம்ம வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக தொடரும் அப்படின்றது இயற்கையை நம்ம பார்க்க முடிகின்றது. அதனால நமக்கு விண்ணக அரசும் கடவுளுடைய ஆட்சி தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு நம்ம தெளிவோடு இருக்கும் பொழுது அதை நோக்கி நம்ம செல்லும் பொழுது இறை ஆட்சி நம்மிடத்தில் வரும். அதனால நம்முடைய பாவனை ஏற்று மனவருந்தி இந்த திருவிழா கொண்டாடுவோம். எல்லா வகைகளிலும் Yeah.
பேரின்பனால் அவர் எங்களுக்கு புரிந்தவராகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான ஊற்றாகிய ஆத்திரியத்திலிருந்து பொங்கி வழிவரலை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறாங்க. உம்முடைய தூயாவியான ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகாசியாவின் தாய் அத்தாலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கீழ்த்தெழுத அரச குடும்பத்தார் அனைவரும் கொன்றார். அரசர் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரமான யோசபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கிக் கொண்டு போய் ஒளித்து வைத்தார். அவன் கொல்லப்படவிருந்த அரசிடம் புதர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையில் அத்தாலேவின் பாறையிலிருந்து யோசபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாட்களில் அத்தாலேவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரசர் மெய்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயத்தா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கே அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசின் மகனை அவர்களுக்கும் காட்டினார். குரு யோயத்தா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர் பணியில் ஏற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரும் கூட்டிக் கொண்டு குரு யோயாத்திடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அறையின் ஈட்டிகளையும் கேடயங்களும் 100 தலைவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலம் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலும் அரசனும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சொல்லை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பழிவு பெற்று அரசனானார். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடோடி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தனை கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசர் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவனருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சியை கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு சதி சதி என்று கூக்கரிட்டாள். அப்பொழுது குரு யோயத்தா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவரை நோக்கி படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் நிலத்துள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனை குதிரை நுழைவாயிலை அவள் அடைத்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டார். பின்பு யோயத்தா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடத்திற்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலில் நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தாலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலளி பாடல் பல்லவி. ஆண்டவர் சீயோனை தாம் உயிரிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார்.
அவர் தாம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக விரும்பினார். உன் மைந்தர் என் உடன்படிக்கையும் நான் அவனுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தார். அவருடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதே தம் இருடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பணி செய்தவனுக்காக ஓர் ஒலிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏறின் விண்ணரசருக்கு உரியதே. அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கு என்ன செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்டுபிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வைங்கள். அங்கு பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணுவிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க. அம்மான்றதோட ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும், அந்த பணக்காரரும் அப்புறம் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் இறந்துடுறாங்க. இறந்துட்ட பிறகு மோட்சத்துக்கு போகும் பொழுது அங்கே வந்து சென்ட் பீட்டர் வந்து வர வைக்கிறாங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு கூட்டின்னு போகும் பொழுது அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அதில் இது உங்கள் வீடு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த வழியில் இன்னும் போகும்பொழுது அந்த பணக்காரர் இருக்கிறவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னுடைய வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு வீடுனா அப்போ எனக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல வீடு கிடைக்கும் மோட்சத்தில் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு பொழுது சென்ட் பீட்டர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசை பார்த்துட்டு அவங்களுக்கு இதுதான் உங்கள் வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே பதட்டம். அவங்க கேட்குறாங்க, இது எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி வீடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அப்போது சென்ட் பீட்டர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சம்பாதிச்சுட்டு நீங்கள் இங்கே அமைச்சிங்க எங்கள்கிட்ட, அதை வச்சு தான் நாங்கள் வீடை கட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவனுடைய இதுதான் உண்மையான வாழ்க்கை. நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம
வந்து நிறைய சொத்து சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், புகழ் இருக்கணும், மதிப்பு இருக்கணும், நம்மளுடைய பேர் நிறைய பேர் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் தான் நம்ம பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவோடு இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கத்துக்கு தேவை இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிகிட்டே போகிறோம். ஆனால் என்னுடைய நற்செய்தி வந்து இப்படி சொல்கிறது, மண்ணுலகில் உங்களுக்கு என்ன செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் அப்படின்ற கட்டாயமாக அந்த வார்த்தை சொல்கிறார். உலகில் மண்ணுலகில் உங்களுக்கு என்ன செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். அப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே எதுவும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் எத்தனை பேர் ப்ராப்பர்ட்டி இல்லாத இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், வைத்து பார்ப்போம். 4-5 பேர் தான். ஏன் அவங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன் வேண்டாம்னு சொல்கிறாங்களா? உடனே வாங்கிக்குவாங்க. யாராவது அண்ணன் தம்பிகிட்ட ஏதாவது சொத்து ஜாஸ்தி போட்டுன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், சண்டை போட்டு கேஸுக்கு போவோம் தானே. அப்போது இந்த உலகத்தில் வந்து சொத்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை தானே. யாரா இருக்கீங்களா? இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாரா இருக்கீங்களா? அப்போது உங்களுடைய சுத்தம் எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்காங்க. அப்போ எழுதி வச்சுக்கோங்க, நாங்கள் மோட்சத்துக்கு போகும்போது உங்களுக்கு சின்ன வீடு தான். சின்ன வீடுனா குடிசை வீடு. கிறிஸ்தவர்களே, இது இயற்கையில் கூட இது உண்மை தான். ஏன்னா நம்ம எப்பொழுது வந்து நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய பேர், நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வேணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோமோ அதை வந்து அடுத்த இடத்துல வந்து அது கம்மியாகிட்டு தான் போகும். அப்போது ஒரு மனிதன் வந்து உலகத்தில் இங்கே பூச்சியும் துருவம் அளித்துவிடும், திருடர்களும் அதை கண்ணு விட்டு திருடுவார்கள். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியும் துருவம் அழிப்பதில்லை, திருடர்களும் கண்ணு வைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கடவுளுடைய அரசில் வந்து நம்முடைய செல்வத்தை சேர்க்க வைக்கணும் அப்படின்னு கடவுள் விருப்பப்படுறாங்க. அப்போ அதை செய்யணும்னா என்னென்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். கடவுளுடைய அரசில் வந்து நம்முடைய செல்வத்தை சேர்க்க வைக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? ஓகே, கடவுளுடைய விசுவாசம் இருந்தால் அதுக்கு செல்வத்தை சேர்க்க வைக்கலாம். ஓகே, அதுக்கு அவ்வளோதானா? அதனால அன்பா இருக்கணும் ஃபாதர், அன்பா இருக்கணும். அன்பா இருக்கணுமா? ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்கணும். ஆண்டவர் கட்டளை கடைபிடிக்கணும். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து உங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்டயே ஒன்றுமே இல்லை, என்ன தான் அப்படியா? ஓகே, மன்னிப்பு கொடுக்குமா? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஓகே, தெரியாத இருக்கவங்க தான் நம்ம சொல்லணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், விண்ணகரசுக்கு போகும்பொழுது அங்கே என்னென்ன சேர்க்க வைக்கணும் அப்படின்னு. அப்போ நான் எதுவும் சொல்ல தேவையில்லை இல்லையா? ஓகே, கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் வந்து உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் மனமும் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அது உண்மைதான். நம்ம எது வந்து நோக்கி நம்ம போகிறோமோ அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சில நேரத்தில் சில பேர் வந்து எனக்கு அப்படின்னா மதிப்பு நான் பெற வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டாங்கன்னா அந்த மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த பணம் சம்பாதிக்க கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், அதுவும் கடவுள் தான் கொடுக்குறாரு. ஆனால் உண்மையாகவே நான் வந்து என்னுடைய விசுவாசத்து மூலிமா நான் கடவுளை நோக்கி நான் செல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைத்தேன்னா அந்த கடவுளுக்கு ஏற்ற பாதை நான் நடக்கும். கடவுளுக்கு சொன்ன விஷயம் வெறும் சிம்பிள் தான். கடவுளுடைய அரசுக்கு நம்ம வாழணும் அப்படின்னா நம்முடைய பார்வை வந்து சரியான பார்வை இருக்கும். உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் மனமும் உள்ளது. கண் தான் உடலுக்கு விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண் தான் உடலுக்கு. இப்போ கண்ணை பார்வை போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அப்போது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பார்வையும் அது வந்து புனித தன்மையோடு இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த மனிதர் வந்து புனிதரை நம்ம பார்க்குறோம், கடவுளுடைய பிரசன்னத்தை பார்க்குறோம். நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து அது கடவுளுக்கு சார்ந்ததாக இருக்கணும். அப்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம பார்க்குற பார்வையும் நம்ம செய்யக்கூடிய செயலும் ரெண்டும் மேட்ச் ஆகும். சில நேரத்தில் நம்மளுடைய பார்வை வந்து ஒரு மாதிரி கன்னிங்னஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன கிடைக்கும், நம்ம உடலும் அது படுத்த நம்ம சிந்தனை செயலும் கன்னிங்னஸாக தான் இருக்கும். நம்ம ஒரு திருட்டுத்தனங்கள் நம்ம செய்கிறோம், நம்ம பார்வை பார்க்குறோம் அப்படின்னா
நம்முடைய செயலும் அந்த திருப்தித்தனமாக தான் இருக்கும். ஆனால் அதே பார்வை வந்து கடவுள் மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசத்து மேலே இருந்துச்சுன்னா நம்முடைய ஒரு செயல்களும் வந்து அது இப்போ நீங்கள்லாம் வந்து திருப்பலிக்கு வந்திருக்கீங்க. எதுக்காக நீங்கள் திருப்பலிக்கு வந்திருக்கீங்க? காலையில் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் வந்து கடவுளோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இல்லையா? அப்போ கடவுளோடு இருக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்முடைய செயல்களும் வந்து அதுக்கு சாதனம் தான் இருக்கணும். சில நேரத்தில் நம்ம கோயிலுக்கு வரோம், விசுவாசம்லாம் இருக்குது, பூசைக்கெல்லாம் வரோம். ஆனால் சில நேரத்தில் நம்மளுடைய செயல் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்மளுடைய பார்வை வந்து அந்த நோக்கத்தோடு இல்லாத இருக்கிறதுனால தான். சில நேரத்தில் கட்டாயத்துக்காக நம்ம திருப்பலிக்கு வரோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம திருப்பலிக்கு வரோம். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஏதோ பாவம் செஞ்சிட்டோம், அது பரிகாரம் செஞ்சுருக்கிறதுக்காக நம்ம கோயிலுக்கு வரோம். அப்படி இல்லை. திருப்பலிக்கு நம்ம வரும் பொழுது கடவுளோடு நான் இணைக்கமாக, நான் கடவுளோடு ஒன்றாவேன். நான் கடவுளோடு ஒன்றாகும் பொழுது அந்த கடவுளுடைய இருக்கிற அவருடைய என்ன நேச்சர் இருக்குது, அந்த நேச்சர் முழுமையும் என்னுடைய நேச்சரை நான் மாற்றப்படுறேன். அதாவது அவர்கிட்ட கடவுள்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாமே என்னுடைய குணங்களாக மாறும். அவருடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை ஆகுது, அவருடைய செயலும் என்னுடைய செயலாகும். அதனால உங்கள் கண் தான் உங்களுக்கு விளக்கு. கண் நலமாக இருந்தால் உங்கள் உடலும் நலமாக இருக்கும், ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுதும் இருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்முடைய பார்வை வந்து சரியில்லைன்னு சொன்னால் நம்ம உடல் முழுதுமே எல்லாமே அணைச்சி போனது தான். கிறிஸ்துவனுள்ளே 2 விஷயம். ஒன்று செல்வத்தை பேசுகிறாரு, இன்னொன்று வந்து நம்முடைய செயல், நம்முடைய பார்வத்தை பேசுகிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வரக்கூடிய அனைத்து பொருள்களோ பதவியோ எது இருந்தாலும் அது எல்லாமே கடவுளுக்கு சார்ந்தது. அந்த ஒரு மனதோடு நம்ம இருக்கணும். இது கடவுள் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம அதில் எப்படி நம்ம கையாளணும், அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். 2வது வந்து நம்முடைய பார்வை வந்து எப்பொழுதுமே அது வந்து விசுவாசத்துக்கும் அன்புக்கும் சார்ந்ததாக இருக்கும், கடவுளுக்கு சார்ந்ததாக இருக்கும். அந்த கடவுளுக்கு சார்ந்ததாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை முழுதுமே நம்ம விண்ணகரசில் நம்ம இங்கெல்லாம் என்ன நல்ல குணங்கள் எல்லாம் செய்கிறோமோ அங்கே வந்து சென்ட் பீட்டர் வந்து பெரிய பெரிய வீடு மதி கட்டினே போவார். இப்போ நீங்கள் தான் யோசிக்கணும், இங்கே இருந்து இங்கே பெரிய வீடு கட்டினு இங்கே இருக்கலாமா, இல்லை மோட்சத்தில் போயிட்டு கடவுளோடு இருந்து அங்கே பெரிய வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு அது உங்கள்கிட்ட விட்டது. எழுதி நிற்போம். அன்பான சகோதரர்களே, நம் இறைவனின் பெரும் செயல்களை நினைவுகூர்ந்து இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதலை தயவாக கேட்டு நம் வரலாறு செல்லிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பதினாகம் சிங்கராயர், பேராயர், ஆயர்கள், துணையாயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று உயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆக வகையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகளோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழுதருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். இறைக்குள்ள இறைவா உம்மை மன்றாடும் திருச்செவிச்சகங்கள் உமக்கு வந்து வாதத்தை செய்தரலும். எங்கள் தகுதி நம்பிக்கை கொள்ளாமல் உமது இறக்கத்தை மட்டுமே முன்னின்று நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சிந்தையில் படவில்லை உயர்வாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக தந்தையில் தந்தையில் முடிவாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே ஏற்பாயோ நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதரர்களும் திருவலியில் அவர்களுக்கு ஏற்றதாகபடி செய்தீர்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. பேர்மிக்க தந்தையன் மானும் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பை நீர் கண்ணோக்கியருளும் நாங்களும் கொடுக்கும் இக்காணிகளை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எடுத்துங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, காலத்துமே புகழ்ந்து இருப்பது சிறப்பாக எங்கள் பாஸ்கவா கிறிஸ்து பலியான காலத்திலும் இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்கிறைய செய்யமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மை நமக்காக கையளித்தார். குத்தி தெருக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீர் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையில் அருட்சாதனை வெளிப்பட்டன. மீட்பெரும் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் இருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து கொள்ளும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதனாரியனை சொல்வோராட்சி பற்றி மற்றும் ஆனந்த சங்க அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நான் உங்கள் மகிமை புகழ்ந்து பாடிய முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூய்வர் தூய்வனத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிதை காணிக்க தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இறைவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது.
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மலை பொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைவனும் உயிர்ப்பில் நினைவு கூர்ந்து வாழும் தன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாளர் கொண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்களாக பீட்டர் எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பினை பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியில் ஏற்றிடம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தான் புனித மரியா அவருடைய கணவனான புனித யோசேப் ஒரு திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாடு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தீது மன்றாட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவர்களே, நம்ம எந்த ஒரு செயலும் செய்யும் பொழுது அது நம்மளுடைய மனசாட்சிக்கு ஒரு பெருமை கொண்டு வரணும். நான் நல்லா செஞ்சேன், நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த நல்லா இருக்குன்றது அது கடவுளுக்கு சார்ந்ததாக இருக்கணும். கடவுளும் விருப்பப்படணும். நீ செஞ்சது கரெக்ட், நல்லா இருக்கு அப்படின்னு அவர் விருப்பப்படணும். அப்பொழுது தான் நம்முடைய விண்ணகரசில் நம்ம ஒரு பெரிய நம்மளுடைய சொல்லுது நம்ம ஆஸ்தின்றாங்களே, நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கே நம்ம சேவிச்சோம்னா அது உண்மையிலேயே அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. விண்ணரசில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எங்கேயுமே நம்ம கேட்கவே முடியாது. இதுதான் உண்மை. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கடவுள்கிட்ட நம்முடைய நல்ல செயலெல்லாம் நம்ம சேர்த்து வச்சோம்னா அது நம்மளுக்கு உண்மையை நம்முடைய ஆன்மாவுக்கு ரொம்ப பயன்படும். அதனால கடவுள் நம்ம ஜெபிப்போம். இறைவா, இந்த உலகத்தோடு உன்னுடைய உலகத்தில் நான் சேரும் பொழுது எனக்கு நிறைய அங்கே புகழும் அந்த பாராட்டை எனக்கு கிடைக்கும் மாதிரி எனக்கு ஆசிரியப்படி இந்த திருவிழா மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுத்தருளும். ஆகவே தீவிரத்திலிருந்து இடவிடுவித்து எங்கள் வாழ்நாளில் மீதியும் கடவுள் நலமாய் மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் இருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு வரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்ற திருத்த
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இது உலகின் பாவம் போக்குபவர். செங்கல் என்பது கழகை பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எனது ஆன்மா நலமடையும். இறைவா, இந்த நாள் அன்பின் அனுச்சாதனைகளை புனித பாசத்தை பற்றி செய்வதாக இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் இன்று
நோய் வருந்தும் உமது ஒளியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமுடியும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள் திருவிழையில் இருந்து. இறைவாவுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஆமாம் சொல்லே. சேர்ந்து வந்தார்.